இப்பொழுதே தன்னுடைய மகளானவை விளக்கிட்டு போகின்ற வீட்டில் பிள்ளை செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வம். அதாவது பணம் எத்தனை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருந்தாலும் கூட நீ எத்தனை லட்சம் வச்சிருக்க, எத்தனை கோடி வச்சிருக்குன்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை குழந்தைங்க என்று கேட்கிறாங்க. திருமணம் நடந்து முடிந்த பிறகு அந்த குழந்தை செல்வம் தாங்க பெரிய செல்வம். அதற்காகத்தான் ஆடு மாடுகளை சீதனமாக கொடுப்பது தாய்மார்களே அப்படி என்று சொல்லிக்கொண்டு அண்ணி எனக்கு காடு நிறைந்திருக்க கருப்பாடு சீதனமே, எனக்கு காடு நிறைந்திருக்கும் கருப்பாடு சீதனமே, தேடி நிறைந்திருக்கும் வெள்ளாடு பட்டி நிறைந்திருக்கும் பால் பசுக்கள் சீதனமே, பட்டி நிறைந்திருக்கும் பால் பசுக்கள் சீதனமும் ஏறி நிறைந்திருக்கும் எருமக்கடா இல்ல அரண்மனையில பண்ணையில எவ்வளவு ஆடு மாடு எல்லாமே ஓட்டு சொல்லவே கூடாது. சொல்ற மாதிரி கேளு. சோத்திர வெப்பியோ எதிர வெப்பியோ முதல் காலி பண்ணு. ஒரு 4 ஒரு 3 கொடுக்கலாம். மந்த மந்தியா ஓட்டு போய் நான் பண்ண வைக்க போறேன். பண்ண வைக்க போறதில்ல. கசாப் கடை போட போய் கச்ச கபச்ச 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 கபச்ச. ஏம்மா கால் நடிக்கணுமா? அவங்க தாய் நடிக்கணுமா? அவங்க தாய் வீட்டு சொத்து தானே கேட்கிறாங்கன்னு யாராவது சொல்லுங்க. எங்க அம்மா நான் தான் எப்படி சொல்லுவேன். யார் வீட்டு சொத்தை கேட்டு இருக்கேன். என் தாய் தகப்பன் பேச வைக்க சொத்துக்களை தான் என்னது அந்த பக்கம் என்ன கேட்கிறாங்க. ஒரே ஒரு பல்காட்டிய மாதிரி அவங்க என்ன அருமையா ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா? என்ன சொல்லி தெரியுமா நாயா, உங்க அம்மா ஒரு சூட்டு தான் கேட்கறா சொத்து எம்மா பல்லே இல்ல சுண்ணாம்பு. இந்த பக்கம் இவனை தெரிஞ்சதே பெரும் பாடா இருக்குது. அம்மா ஏண்டா இன்னும் நான் சீர் வரிசை கேட்கல. சீதனமே என்ன கேட்கல. அம்மாடி கணக்குல வர வச்சுக்கடா. நான் கொஞ்சம் படுப்புல வீக்குமா. என் நெத்திக்கிடை வச்சுட்டு வாடா 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 எழுது எழுது எழுது. அண்ணன் மறந்துடுவாரு. ஏண்டா என் நெத்திக்கு நேர்விழி சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க எழுதிட்டு இருக்க? அறிவற்றவனை எங்கடா எழுதி? வாடா சீக்கிரம் ஒரு ஓலைச்சுவடி கொண்டு வா. அருமையா எழுது. சொல்லுமா. என் நெத்திக்கு நேர்விழி சுட்டு. நெட்டுக்கு நேர் சூத்து. உன்னெல்லாம் இந்த அரண்மனை எப்படிதான் வச்சிருக்காங்களோ கொடுமையாக எப்படிதான் இவனை வச்சிருக்கீங்க? யார் வச்சு யார் யார் அம்மா வச்சுக்கிறாங்க. நான் தான் வச்சுக்கிறேன் அம்மா. ஏண்டா என் நெத்திக்கு நேர்விழி சுட்டு நோக்கி காதுக்கு கம்பளை சிறப்பு ஓடியணும். என் தோழி பக்கினுக்கும் தோசி மாறியாகணும். என் கருத்துக்கு ராசி மாலை தங்க மாலை கடவுளே என்ன தலைய கையில் குளிர் ஜரம் வந்துச்சு. ஐயோ டெய்லியும் போட்டு பாத்து குடிக்கிறாங்க. அம்மாடி என் தோலை பற்றி நிற்கும் துளசி மாலை ஆபரணம். கழுத்துக்கு தங்க மாலை முத்து மாலை பவள மாலை காசி மாலை என் தோலை பற்றி நிற்கும். அம்மாடி அண்ணே என்ன முடிக்கல. நீங்க வாங்க இப்படி போயண்டா போயா போய் தான் கொஞ்ச நேரம் இதுக்கு சொல்ல. அவ சொன்னா தானே ஒரு தர்மன்யா கம்ப்ளீட் பண்ணீங்க. கதை டைம்ல ஸ்டேஷன்ல பண்ணிருந்தேன்.
என் கால்களுக்கு தங்க வளையல், அதாவது என் கைகளுக்கு தங்க வளையல், முத்து வளையல், பவள வளையல், மாணிக்க வளையல். என் கால்களுக்கு தங்க கொலுசு, முத்து கொலுசு, பவள கொலுசு, கட்டி கொலுசு, விளாங்கா கொலுசு. என்ன தூக்கி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் 12 கொலுசுமா நீங்கறா? பாத்தீங்களா? இப்பயே போட்டு நவர முடியாம நான் இது வேற என்ன கேடுங்கறப்ப? எல்லாம் என்னுடைய தாய் தந்தை சம்பாதிச்சிட்டு நீ எடுத்து கொடுத்த. என் தாய் தகப்பன் சேர்த்து வைத்த சொத்துக்கள். ஏமா ஆ, ஏற்கனவே பால் காட்டிக்கல ஆ. பரவரி மாட்டிக்கல. ஆ. என்னம்மா? அண்ணிமா, நீ தங்கம் இதையெல்லாம் கொடுத்து இந்த ஆடு மாடுகளையும் கொடுத்து இந்த ஆடு மாடுகளை வைத்து நான் மாடுகின்ற போது அதற்கு என்னென்ன வேண்டும் தெரியுமா ஒரு குடும்பத்துக்கு? அண்ணி, நான் கொண்டேனல் மோட்டடையே எனக்கு குந்தானையும் பொன்னாலண்ணி. நான் கொண்டேனல் மோட்டடையே எனக்கு கொண்டானையும் பொன்னாலண்ணி. நான் பிடித்தினல் மோட்டடையே, நான் பிடித்தினல் மோட்டடையே அந்த கயிறும் பொன்னாலண்ணி. நான் சாய்ந்தேனல் மோட்டடையே எனக்கு சாகும் மகள் பொன்னாலண்ணி. அண்ணி, ஐயோ, என்ன கூப்பிடுங்க அண்ணி. அண்ணி, வாங்க வாங்க வாங்க, போகாதீங்க. வாங்க அண்ணி, வாங்க போங்க. இந்தா, வா, வா. காலையில போலாம். வாங்க. ஏன் அதுக்கு பாவம் வருது? வாங்க. ஆயான்னு என் கண்ணி ஏன் அப்படி திட்டுறீங்க? அந்த ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு போறாங்க. சும்மா இருங்க, கல்யாணம் முடியல வரைக்கும். ஐயோ, சௌத்திர முட்டி. அடி வாங்க. உட்கார தம்பி பக்கம் உயிரோங்க அப்படியா? என் தங்கச்சிக்கு அனைத்து கொடுக்கணும். என்னடி நீ சம்பாதிச்சுட்டா? உங்க தாய் தந்தை சம்பாதித்த சொத்து எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஆனாலும் பேசிக்கிறாங்க. நீங்க தெரியல நீ. அண்ணி, ஏண்டா இவ சுத்தி கீழே உட்காரதா? ஏண்டா அந்த மண்ணக்கட்டை கூட தாங்க தர வேணுமா? அந்த தாய் கல்யாணம் குச்சிக்கு எனக்கு தவறு அது கூட தாங்க தர வேணுமா? தாயான ஏண்டா தேவத்துல தாயால அந்த தாஞ்சிக்கிறது குடுவாட தங்கடா இருக்கு அந்த உலகத்துல. யார் ஆட்டோட தாலி தூக்கிட்டு யார் அம்மா தாலி அண்ணா அவசரமா பேசுறேன். அம்மா காலையில் அப்பாவா இருக்காரு. தங்கச்சிக்காக அனைத்தும் கொடுத்துக்கணும். இல்ல இன்னும் இருக்கு. ஆமா, எனக்கு அன்றா குண்டா அடக்கு சட்டை அத்தனை வடக்கே வாழை மர தோப்புகளும் தெற்கே தென்னை மர தோப்புகளும் தேக்கும் பாக்கும் நிறைந்த நாடுதான் இந்த மதுராபுரி நாடு. என் தாய் அந்த காலத்தில் தாய் தகப்பன் ஆண்ட சொத்துக்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கிறது. அப்படி அரசாண்ட காலத்திலே மொத்த சூத்த நீ ஏத்து போ.
அண்ணே அந்த மாதிரி பெருமையாக சொல்லக்கூடிய அத்தனையே தோப்புகளையும் வடக்கே வாழைமர தோப்புகள் தெற்கே தென்னைமர தோப்புகள் தேக்கும் பாக்கும் அத்தனையும் சேர்த்து எள்ளுக்கா பொழந்த மாதிரி எனக்கு பங்கிட்டு கொடுங்க. ஏன் உன்னை சாதிக்கிறாங்க அப்படின்ட்டு போவாங்க. ஏமா எங்க அண்ணி திட்டாங்க, அவங்க ஆட்டோ விட்டு போயிட்டு போறாங்க. எப்படி அண்ணே பண்ணுவாங்க அப்புறம் ஆட்டோ விட்டு வெறுப்பாங்க. என் ஆட்டோ விட்டு ஜன அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருக்காங்க. என்னண்ணே பாவே யாரு நான் நடத்தி நீங்க மாதிரி ஐயோ ஐயோ விட்டுருங்க அண்ணா. அண்ணி வாங்க இப்படி. அப்படியாக பெருமையாக சொல்லுகின்றேன். அண்ணன் கொடுத்த சீதனங்கள் எல்லாம் எத்தனையோ கணக்கில் ஏறிக்கொண்டிருக்கிறது. கணக்கில் அடங்காத சீதனங்கள் நான் கேட்பது எல்லாம் இல்லை என்று சொல்லுவதற்கு வார்த்தையே கிடையாது. என் தங்கச்சி எத்தனை எத்தனை சொத்துக்களை கேட்டாலும் வண்டி கொடுக்க காத்திருக்கின்றார் வள்ளல் பரம்பரையை சேர்ந்தவர் என்னுடைய அண்ணன். அண்ணி அண்ணே, ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு தாய் வீட்டை விட்டு போகின்ற போது தாய் வீட்டார் எடுத்து கொடுப்பாங்களே, பூஜை அறையில முக்கியமா அஷ்டலட்சுமி விளக்கு இருக்கணும். அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டிலே குடியிருக்கிற மாதிரி அந்த அஷ்டலட்சுமி விளக்கு எனக்கு 1001 கிலோவில் கொடுங்க. 1001 கிலோவா? ஆயிரடி 2000 கிலோ வந்தாலும் பரவாயில்ல. அனுப்பு எல்லாமே என் தங்கச்சிக்கு தான். வேற யாருக்கு? அண்டிமா எனக்கு மானம் நிறைந்திருக்க மணிவிளக்கு சீதனமும் மானம் நிறைந்திருக்க மணிவிளக்கு சீதனமும் நிறைந்திருக்கும் குட்டி விளக்கு சீதனமும் நிறைந்திருக்கும் குட்டி விளக்கு சீதனமும் அண்டிமா என் மேனி இறங்க வாயாடு என் மேனி அலங்கரிக்கின்ற இந்த பட்டு பீதாம்பரம் சீதனமும் என்ன இது அப்படியே அவுத்துறீங்க? நீ எதுக்கிட்ட அப்படியே கொடுத்துருவோமா? ஐயோ கலங்கமில்லாத அன்பு அண்ணி உங்க ஐயோ என்ன இது? ஆமைய கவுத்து போட்ட மாதிரி. அண்ணி உனக்கு தேவையான என் உயிரை கூட உனக்கு நான் தரப்பேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என் உயிரை கூட கொடுத்துருவோமா? அண்ணி இந்த வீட்டு மகாலட்சுமியே நீங்கதான் அண்ணி. கேட்டாங்க அம்மாடி உருண்டோட தேருக்கு அச்சாணி சிறிதாக இருந்தாலும் தேர் வந்து ஒரு புருஷ மாதிரி. அதற்குள்ளே இருக்கின்ற அச்சாணி என்பவள் மனைவியாக வருகின்றவள் அச்சாணி என்று சொல்லுவாங்க. அரசனாக ஆண்டு கொண்டிருக்கின்றவர் கணவராக இருந்தாலும் அந்த அரசனுக்கு ஒரு மந்திரி வேண்டும். அந்த மந்திரியாக வருகின்றவர் தான் மனைவி என்றவள் இல்லையா? ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுல வந்து என்னப்பா அது சைடு சும்மா இருங்க, அருமையான ஒரு இல்லம் அமைக்கின்றோம் என்று வச்சுக்கோங்க. அந்த இல்லத்தில் வந்து பூஜை அறை இங்க இருக்கணுங்க. என்னங்க பாத்ரூம் இங்க இருக்கணும், எங்க ஹால்ல அழகா ஒரு பந்தல் இருக்கணும், அதுல ஒரு ஊஞ்சல் இருக்கணும். இப்படி எல்லாம் அருமையான யோசனை சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? அரசனுக்கு யோசனை சொல்லுகின்றவர் மந்திரியார். வரும் பொருள் உரைப்பது மந்திரிக்கு அழகு என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணி இந்த குடும்பத்தின் குத்து விளக்கே நீங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் யாருமே கிடையாது. மாற வைக்காது இல்லன்னா எல்லாருமே தூக்கிடுவாங்க. அது அவருக்கு தெரியலையா? அண்ணே அந்த மாதிரி உருண்டோடு தேருக்கு அச்சாணியை போன்று ஒரு மனைவியாக இருக்கின்றவர் ஒரு குடும்பத்திலே அனுசரிச்சு வாழ்ந்துக்கணும். திடீர்னு கோச்சுக்காதீங்க. நான் ஏடி கோச்சுக்கிறேன் தங்க? இந்த கோட்டைக்கு சொந்தக்காரி நீங்கள் தான் தெரியுமா? ஆமா ஆமா எங்க அண்ணிதான் அண்ணிதான். அண்ணே அப்படி 7 என்னது
ஒண்ணு இல்லைம்மா. எதையோ சொன்னீங்க. நான் இது சொல்லி என் தங்கம்னேன். அண்ணி, என் அண்ணன் கொடுத்த சீதனங்கள் நல்ல தங்காலுக்கு எத்தனை பார்த்தீர்களா? அப்படி கணக்கெடுத்து பார்க்கின்ற போது 7 வண்டி சீதனங்கள் அப்படியே அழகாக இருக்கிறது. அந்த 7 வண்டி சீதனத்தை தாங்கி வருகிற வாகனம் இருக்கேன், அது என்ன? மாட்டு வச்சு இல்லம்மா. மாட்டு வண்டியா? சரி, அந்த ஒழுங்கா குதிரை வண்டி. ஏய், ஏடா அது வேண்டாம், அது வேண்டாம். ஆமா அவர் நாடாக்காரமா என்ன பாவத்தை கொட்டிக்கிட்டு அண்ணே, இந்த 7 வண்டி சீதனங்களை தாங்கி வருகின்ற வாகனம் இருக்கின்றது. அது என்ன வாகனம் தெரியுமா? தங்கத்தாலும் வயிறத்தாலும் இழக்கப்பட்ட வாகனமா தான் இருக்கணும். இப்படி போனா இப்படி போ. ஏய் ஏன் இளங்கரி என்னாச்சு? அண்ணே, எழுந்திருக்கு. எனக்கு ஒரு மகன் பேரப்பா, அவன் என்னை போலவே. என்னாச்சு? ஒண்ணும் இல்லை. அண்ணே, டாக்டர் வரக்கிட்டமா? மருத்துவர் யாராவது? என்னாச்சு? ஆண்டி ஏய் ஏன் ஒண்ணும் ஏன் இல்லைங்க. மயக்கம் போட்ட? அரை மணிக்குள்ள நானே வேலை செய்யல, ஆ. அதனால மயக்கம் வந்துருச்சு. ஏய் அம்மா, எல்லாமே என்னுடைய தாய் தந்தை சம்பாதித்த பணம் சொத்து எல்லாமே என் தங்கச்சி என்ன கேட்குதோ அனைத்தும் கொடுத்து அனுப்பணும். இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. எல்லாம் யாருக்கு? என்ன தங்கச்சி தங்கமான அண்ணே. ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு அண்ணன் உங்களுக்கு எல்லாம் இருக்காங்களா? கீப்பா இந்த அண்ணன் தம்மா. பாருங்க தங்கத்தால மயத்தால வேணும். அண்ணே, அது மட்டும் கிடையாது அண்ணே. என்னடி வேலை வேற? அடாடாடாடா. பாருங்க, கலகமில்லாத அன்பு. அண்ணிமா, இது மட்டும் கிடையாது அண்ணி. வேற சீர் சீதனம் எல்லாம் கொடுத்து 7 வழி சீதனங்களை தங்கத்தாலும் வைரத்தாலும் இழக்கப்பட்ட வாகனத்தில் அமர்த்தி நான் கேட்கின்ற பொருளையெல்லாம் இல்லை என்று சொல்ல அவன் அத்தனை வாரி வழங்கி என்னுடைய அண்ணன் சந்தோஷமா அந்த முகத்துல அப்ப கூட ஏதாவது தெரியுதா பார்த்தீங்களா? குழந்தை மாதிரி அவரு. அண்ணி, குழந்தையதான் ஏமாத்தி போடுறாங்க. இந்த தங்க தேரி சீதனத்தோடு நான் அமர்ந்து கொண்டு செல்வதற்கு என்ன வாகனம் தெரியுமா? நல்ல தங்கால் அமர்ந்து கொண்டு போவதற்கு என்ன வாகனம் என்று சொன்னார். என்ன வேணும் கேளுமா. தாராளமா தரேன். நீ கவலைப்படாத. இப்ப வேனை எடுத்து வரா, இல்ல லாரி எடுத்து வரா, எந்த வேன்? இல்ல டிராக்டர் எடுத்து வரா, இப்ப இருக்கிற இல்ல வேன், மாட்டு வண்டி எடுத்து வரா. இப்ப இருக்க அந்த வேனடா. அந்த வேன் ஏன் சொல்ற? அந்த வந்து மாவது எத்தனை ஊர்லாம் பாரு 12 மணிக்கு தூக்கமும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏண்டா, என்ன வாகனத்தில் நல்ல தங்கால் அமர்ந்து கொண்டு நல்ல தங்காளுடைய புருஷனும் தாயா என் தகப்பனா நீங்கள் இருவருமே எனக்கு வரிசை எல்லாம் கொடுத்து ஆமா என் அருமை மகளே நீ போய் வா என்று என்னை வழி அனுப்புகின்ற போது நாங்கள் இருவருமே இருக்கின்றோம் அம்மா. கண் கலங்கவே கூடாது. நீ சந்தோஷமா சென்று வாழ வேண்டும். அண்ணே, என்னம்மா? எனக்கு என்ன வாகனம் தெரியுமா? அண்ணன் வாங்குறேன் வேணுமா? வேற இல்ல, ஒரு தங்க தேரையே கொண்டாந்து நிறுத்துங்க. ஏய், தங்கத்தேரு. தங்கத்தேரு. என்னடி? சொல்லுங்க. என்ன? நியாயத்தலை ஏய், தங்கத்தேரு சொன்னேன். தங்கத்தாலும் வைரத்தாலும் ஒழிக்கப்பட்ட தேராக இருக்கட்டும். என் தங்கச்சி தங்கண்டா வெறும் தங்கமா இருக்க கூடாது. தங்கச்சி தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து முத்து பவளங்களை எல்லாம் இணைத்து அருமையான ஒரு தங்க தேரியை அமர்த்தி அதில் என்னையும் கணவரையும் அழைத்து அதில் புள்ளி அமர்த்தி என்னை வழி அனுப்புங்கள் என்ன. ஆகட்டும் அம்மா. ஆகட்டும். உன்னுடைய விருப்பம் போல தங்கத்தாலும் வைரத்தாலும் வைடூரத்தாலும் எல்லாம் செதுக்கப்பட்ட தேராக இருக்கட்டும். அண்ணா, இத்தனை சீரையை நான் வைத்து நான் தனியாக அங்க வாழ முடியுமா? நம்ம நாட்டிலிருந்து எத்தனை தோழிமார்கள் தாதிமார்கள் எனக்கு வேலைக்கு வர வேண்டும் தெரியுமா? எத்தனை பேரு? நான் ஒரு வேளையும் தாய் வீட்டில் செய்தவளே அல்ல. ஆமா, மாமியார் வீட்டிலும் அப்படித்தான் இருப்பேன். அப்படியே சரி ஆகட்டும். உன்னுடைய விருப்பப்படி எவ்வளவு பேர் வேணும் கேளு. அண்ணா, அத்தனை வேலையும் செய்வதற்கு எத்தனை தாதிமார்கள் தெரியுமா? எத்தனை பேரு? எனக்கு பாக்கே சுரு மடிக்குள் அங்கே பணிப்பெண்ணு 10,000 எனக்கு
20,000 பணிப்பெண் இருந்தாலும் பரவாயில்ல தங்கச்சி கூட அனுப்ப போய் வேலை செய்யட்டும். சீக்கிரம் தெரியும் அவ்வளோ பேர் அண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்க. நான் சொல்றேன் யார் ஏன் வச்சாங்களோ அங்கங்க எல்லாரும் வந்துருங்க. பணிபெண்கள் வேணுமா எங்கங்க ஏரிக்கால முட்டில காவால எல்லாம் தெரியுங்களா ஏரிகள் மாத்த போறீங்க வந்து கண்டிப்பா வருவாங்க. வந்துருவாங்க. பாக்கு சொட்டு மாக்க உன் கை கிளம்பி கூட அண்ணி இவ்வளோ ஜனம் போனா கூட என் தங்கச்சிக்கு அது பத்தாது. இந்த மாதிரி இன்னும் 4 மடங்கு ஜனம். தெரியுமா? அவ்வளோ பேர் அனுப்ப போட்டோம். இது 10 பத்தாது. இது மாதிரி 4 மடங்கு வேணும். ஆமா சரிங்க சீக்கிரம் அனுப்பு, எல்லாரும் அனுப்பு. அண்ணா என் தங்கமே, என் உத்தம திருவிளக்கே, என் தங்க சிலையே அண்ணா. எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியில நான் உங்களுக்கு தங்கையாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகின்றேன் அண்ணா. அருமையான கள்ளம் குடமில்லாத உன்னுடைய உருவம், உன்னுடைய பாசம், உன்னுடைய அன்பு சாகுற வரைக்கும், இந்த உடலை விட்டு உயிர் போகின்ற வரைக்கும் உன் அன்பு எப்போது எனக்கு இருக்க வேண்டும். எதற்குமே கண் கலங்கக்கூடாது அண்ணா. திருமண கோலத்திலே நீங்கள் கொடுத்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அலங்காரம் செய்து கொண்டு மணவரைக்கு வருகின்றேன் மணமகளாக. நான் சென்று வரட்டுமா? சென்று வா தங்கா. ஆகட்டும். அலங்காரி நீ சென்று சகல சீனஸ் எல்லாமே தயாரில் இருக்கட்டும். சரிங்க சென்று வா. எங்க அவன்? ராசா, முதுகில வந்து நடை போட. என்னுடைய தங்கை திருமணம். அமைதி ஐயா, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். சைலன்ஸ், அமைதியா இருங்க. ஒரு நாடகமும் சரி, ஒரு படமும் சரி, அவ்வளோ பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறான். அந்த படத்துல காமெடி என்னாச்சுக்கா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. உண்மைதான் இல்லையா? இவங்க ஓட்டு கதையா எங்க ஓட்டுறது அதுதான் போயிட்டு காமெடி காமெடினா கதை இருக்காது, சாரசியமா இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? காத்து அடிக்கிறதுக்கு அப்புறம் போடும் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, நாடகம் நல்லா இல்ல, சந்திரமா நாடகம் பண்றவங்க ஆனாங்க நல்லா இல்ல அப்படின்றாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கீங்க. யாரும் கிடையாது. ஊர்ல இருக்கிற ஒரு 4 பேர் சும்மா இருக்குது இல்ல, பாவத்தை கொட்டிக்கிறாங்க. என்னுடைய தங்கையின் திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும். மேலத்தாளம் எல்ல மாதிரி பேசுறேன் கூட மேலதானமா பேச ஐயோ கட்ட முடியாமா, ஐயோ செத்து போட்டுருக்காங்க. வைகராஜ் ஐயா வணக்கம் ஐயா. ஒரு கர்மம் வந்துடும். என்ன சொல்றேன் மாடையா திருமணம்டா. வைகராஜ் ஹலோ அமைதி கொஞ்ச ஐயோ தாய் மரங்களே, என்ன பக்கம் தாய் இல்லையா? அம்மா ஒரு காரியம் ஐயோ கல்யாணம் சொல்றா மேல அறிவுறோம். எவ்வளவு கேட்குறேன்? 60,000 ஐயா அவன் கேட்கறான் 60,000. பரவாயில்ல குடிடா. 60,000 உனக்கு என்னடா கஜரால பணம் காலி ஆயிடும். ஏன்டா இல்லாத போது ஐயா அவன் கேட்கற 60,000. நான் பச்சு பேசுவாரா? பேசு. 60,000 பேச முடியாது, வர முடியாது. அவர் தரம் சொல்லிட்டாரு, நான் தர மாட்டேன். நான் கஷ்டப்படுற ஆன் பண்ணல. 60,000 தர முடியாது, 80,000 வாங்கிக்கோ. 80,000 சரியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா இங்க ஒரு அப்படியா?
செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. என்னடா பண்ற? ஏண்டா நல்லா இருக்கா? நீ பாட பாட பால்கார ஞாபகம் வந்து சொல்லு. எங்க பால்கார சொல்லுங்க? எங்க? ஐயா, இங்க ஒரு கல்யாணம். நீங்க வந்து மேல அடிக்கணும். அவர் மேல அடிப்பாரு. நீங்க வந்து பப்பா பாப்பா 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 வாசிக்கணும். அப்படியா? எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்னடா அவருக்கு நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? எங்க நிம்மதி கேக்குறாரு? ரெண்டு பேரும் சுடுகாட்டுல பத்துக்கலாம். நாங்க தான் நிம்மதியான வாழ்க்கை. என்னடா ஏண்டா ஓ, என்ன வேண்டாம் உனக்கு? அறிவு இல்ல உனக்கு? உனக்கு சொல்றேனா நல்லா இருக்கானா என்ன சாப்பிட்றேன்னு கேக்குறான். நான் உனக்கு சொன்னா அந்த டேய், ரெண்டு இட்லி ஒரு வடை ஒரு கப் காபி அது போதும். ஆ டேய், என்னடா இது? காது கேட்காத ஐயோ ஐயோ. இவன்தான் கால் கேட்காம இவன் பேசுறா. அட பாவி, நான் கேட்க போறேன். சூப்பரா பேசுற பாரு. ஐயா, ஓ அவ்வளா 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 அவ்வளா. அவங்க தங்கச்சி ஓடி போயிட்டாளா? ஏய் ஏய் ஏய். என்னடா பேசுற? இல்ல நீ அவனுக்கு புரியுது. அவனுக்கு சொல்றேன் நான். என்னடா மாலையா இல்ல ஐயா. என்ன ஏய் ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணமா? ஆணுக்கா கல்யாணமா உனக்கு அவர் அறுபதாயா? நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினேன். மொட்டை பையனுக்கு கோல் சட்டை போட்டுக்கிறேன். என்ன ஏகா என்னதான் சொல்ல வரான் அவன்? சரியா செவடனா இருப்பானோ? நான் சாவனா ஊமனால பா 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 பா. அவட என்னடா வாடாயல் கண்ணில் மணி வாடா முத்தே வாடா கனியே வாடா செல்வமே வாடா மணியே வாடா 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 என் கண்ணில் மணியே எழுந்தோர் முத்தம் வாடா என்னத மணியே. பாத்தியா? என்னடா டேய், அச்சுதுல நாடகம். என்னடா இது? இவன் ஆனா அவனா ஜாதியா? என்னடா அடிக்க கூடாதுன்றான் பாரு. என்னடா? அச்சுந்திர நாடகத்துல புள்ளைய விட்டு சந்திரமதி பாடுவா. பாட்டா என்ன மண்ணி. நான் எங்க போய் அச்சு பேசி முடிச்சேடா. வேற பாட்டு பாடு சொல்றா ஐயா காது வர கேக்குறா டேய் கூட கிட்ட சொல்லாம பாடுவோம்யா. அவ்வளோ அப்பா மகனே அலறி கடித்ததோடா மகனே அட தமிழடி புள்ளையே. லோகியாசா யாரு லோகியாசா? இல்ல யாரு யாரு லோகியாசா? என்ன வேலை செய்யறேன்னு கேட்டேன். பாடையா
மங்களாவதி மங்களாவதி. ஏய் சிங்கடா கட்டனா இதா, இரு. தட்டு போறாங்க. நான் பேசுறேன். ஏன் கோபப்படுறான்? ஏய் அவன் தங்கச்சி வராதம்மா மறுபடியும் என்னடா? அவ்வளவுதானா டேய், வருமா வராதா தொட்டா, திட்டிட்டா ஆ, அவ்வளவுதானா திட்டி, பி பாபா, பாபா, பாபா. நான் பண்ணி விடுறேன் யாருக்குடா அதான் சொன்னா அதுதான் செஞ்சேன் அவரு தூக்க மாட்டிக்கு போறாராம் ஏய், ஏய், ஐயோ, பாருடா. பணம்டா நான் இரு, ஏன் கோபப்படுற? ஐயா, டேய், சொல்லாமடா, ஐயா. என்னடா சொல்றான் ஆ, டேய், அதுதான் தெரியாம போச்சுடா எனக்கு. ஆ, 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 ஆ. என்னடா, மேளத்தெல்லாம் ready ஆயிடுச்சு. பேசி முடிச்சிட்டியா? இப்போது ஏய். நம்ம காசிமா நகர போக டேய் வேண்டும். மாப்பிள்ளை யார் தெரியுமா ஆ. என்னுடைய நண்பன் காசி மாநகரை ஆளக்கூடிய காசிராஜனுக்கும் என்னுடைய தங்கைக்கு திருமணம் சீக்கிரமாக நாளைக்கு